Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Mathsல Chapter 1ல Application of Matrices and Determinantsல Example 1.11 பத்தி பார்க்க போறோம். Example 1.11 பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு definition பார்க்க போறோம். அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏவை வந்து எப்போ நம்ம ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா A transpose equal to A transpose A equal to I இந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் பார்த்துருப்போம் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்றது நமக்கு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஏ இன்வர்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்குன்னா ஏ டிரான்ஸ்போஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ, அதாவது ஏயையும் அதோட டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடச்சிதுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆர்த்தோகனலோட டெஃபினிஷன். இதில் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்த்தோகனல் ஏ இஸ் ஆர்த்தோகனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் சிங்குலராக இருக்கும் அண்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். நம்ம இங்கே பார்த்தோம்ல ஏ இன்வர்ஸுக்கு பதிலாக ஏ நார்மலாக அது ஏ இன்வர்ஸோட ப்ராப்பர்ட்டி தான், அதுக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு வந்திருக்கு. அப்போது ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்து நான் சிங்குலராக இருக்கும், இந்த ரெண்டுமே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா ஆர்த்தோகனலாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த பக்கம் ஆர்த்தோகனலாக இருந்தால் நான் சிங்குலராக இருக்கும் அண்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸாக இருக்கும். இது ஒன் வே. அடுத்து கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூவாக இருக்கும். ஏஎன்என் நான் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்குது. அப்புறம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸாகவும் இருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்த்தோகனலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா ரெண்டு இதுவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆர்த்தோகனலாக இருந்தால் நான் சிங்குலராகவும் இருக்கும், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா அது ஆர்த்தோகனலாக இருக்கும். ஸோ அதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃபோட மீனிங். இதுக்கு வந்து கான்வர்ஸ் பார்ட்டு கூட நமக்கு ட்ரூவாக இருக்கும். அடுத்து என்னன்னா எக்ஸாம்பிள் 1.11. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதுதான் நம்ம அங்கே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு ஜாமெட்ரியில் இந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம வந்து என்னென்னு எடுத்துருப்போம்னா டபிள்யூ அப்படின்னு எடுத்திருப்போம். இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இந்த மேட்ரிசஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மேட்ரிக்ஸும் ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஏ ஆர்த்தோகனல் அப்படின்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு I2. ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ் இல்லை, இங்கே இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ், அதனால இங்கே I2 அப்படின்னு போட்டிருக்கோம். I2னா என்ன அர்த்தம், 1 0 0 1 டயகனலில் மட்டும்தான் 1 வரும், இந்த டயகனலில் மட்டும் 1 வரும். 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கும். அடுத்து இப்போ இதில் நமக்கு என்னது மட்டும் தெரியாது, ஏ டிரான்ஸ்போஸ் தெரியாது. ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏக்கு கூட ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா ஒரு இது கிடச்சிரும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணணும், இந்த ரோவை இங்கே காலமாக எழுதணும். ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அடுத்து இந்த ரோவை இங்கே எழுதுகிறோம்.
sin theta sin theta cos theta cos theta A டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. இனி ரெண்டையும் என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ணணும். A இன்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எழுதியிருக்கோம், A டிரான்ஸ்போஸோட வேல்யூவை அப்படியே எழுதியிருக்கோம். இனி ரெண்டையும் என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டு மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். அடுத்து செகண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா என்ன வரும், காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இது எங்கே போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்டு மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா அதையும் எழுதிக்கிறோம். அடுத்து செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். sin theta into sin theta sin square theta cos theta into cos theta plus cos square theta. இனி இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். நமக்கு தெரியும் cos square theta plus sin square theta ஓட வேல்யூ என்ன 1. இது என்ன cos theta into sin theta மைனஸ் இதுவும் என்ன தான் cos theta into sin theta, ஜஸ்ட் இடம் மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ இது ரெண்டுமே மைனஸ் மைனஸ், ஸோ 0 ஆகிடுது. இது என்னது sin theta into cos theta மைனஸ் cos theta into sin thetaனாலும் என்னதான் sin theta into cos theta தான். ஸோ இதோட வேல்யூவும் 0 ஆகிடுது. அடுத்து sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்ன 1. ஸோ இது என்னது அப்படின்னா நமக்கு கிளியராக தெரியுது I2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிருது. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I2 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு I2ன்னு கூட என்ன செஞ்சுக்கலாம், ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து என்ன தெரியுது, ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ ஈக்குவல் டு I2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் ஏ வந்து ஆர்த்தோகனல், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.